இந்த கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு இன்று கோகுலாஷ்டமி பூஜையை முன்னிட்டு உரி அடிக்கும். இது ஒரு பாரம்பரியமான நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு பூர்வ காலமாக இருந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு 80-100 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு முறையை அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் நல்லா பண்ணிருக்கோம். கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். நான் என் பேர் ரவிச்சந்திரன். ரொம்ப காலமா நானும் இங்க இருக்கேன். பழைய காலத்து கோயில்ன்றதுனால அந்த தலைமுறையா பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இந்த ஜெனரேஷன்ல இவங்க இன்னும் கிராண்டா பண்ணிட்டு இருக்காங்க. இது கோகுலாஷ்டமி அன்னைக்கு இவங்க வந்து அந்த கலாச்சாரத்தை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. என்ன பண்றாங்க? இப்போ வந்து கலாச்சாரம் வந்து இந்த உரியடிப்பல்ன்றாங்க, அதுக்கு பேரு. அந்த உரியடிக்கிறது வந்து
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல வர்றாங்க. இவங்க வந்தது இவங்களுக்கு வந்து இந்த வகையான உரி அடிச்சுட்டு தேங்காய், பூ, பழம், இல்ல தேங்காய், பூ, வேண்டுதல் இதுக்காக அவங்க இண்டிவிஜுவல் வேண்டுதல் எது என்ன இருக்காங்களோ அந்த வேண்டுதல் படி அதை கொஞ்சம் தட்சணை போட்டு சாமி வச்சு சாமிக்கு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணி இது கொண்டு வந்து. என் பேர் ஸ்ரீனிவாசன். நான் வந்து இது கொல்லத்தூர்ல வந்து வசிச்சுட்டு இருக்கேன். இந்த கோயில் வந்து பாரம்பரியமான கோயில். ஸோ இது கிருஷ்ணர் கோயில். ஸோ இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜென்மாஷ்டமின்றதுனால நாங்க வந்து இங்க வந்து விசேஷமா காலையில இருந்து பூஜை, எல்லாருக்கும் பிரசாதம், அன்னதானம் எல்லாம் பண்றோம். ஈவினிங் வந்து இந்த உரி அடிக்கிறது அந்த முன்னோர்கள் வந்து எங்களுக்கு கத்து கொடுத்த ஒரு இது. ஸோ அது வந்து அந்த பாரம்பரியத்தை நாங்க வந்து விடாம இப்போ பசங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நெக்ஸ்ட் யூத்ஸ் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதனால வந்து எப்படின்னா யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு இது இந்த உரி அடிக்கிறதுனால யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு உற்சாகம் வரும். ஸோ அவங்கள வந்து ஒரு மோட்டிவேட் பண்றது. அதனாலதான் இது வந்து பண்ணிருக்கிறாங்க பெரியவங்க. ஏன்னா எல்லாருமே ஒண்ணு சேரணும். இந்த மாதிரி நிகழ்ச்சினா எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருந்து நம்மளுடைய கல்ச்சர், நம்ம பாரம்பரியத்தை வந்து அப்படியே முன்னெடுத்துட்டு போகணும். அந்த பெரியவங்க சொல்றதுனால நாங்க அப்படியே வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு அப்படியே கடைபிடிக்கிறோம். அது வந்து அதான் யூத்ஸ் வந்து அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்ட்ரென்த் பாக்குறதுக்காக தான் இது. ஸோ அவங்க வந்து எப்படி இருக்காங்க, அந்த உள்ள இருக்கிற பொருள் வந்து தேங்காய் இதெல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் உடைஞ்சா ஸோ இவங்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கிறாங்க நம்மளுடைய தாத்பரியம் தான் அது. ஸோ இது வந்து பாக்குறவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் நன்மை நடக்கும்.